லண்டன் தமிழர்கள் மத்தியில் வாழ்ந்த செக்ஸ் சாமியாரின் வழக்கின் தீர்ப்பு. தமிழ் மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்ட செக்ஸ் சாமியார் என குற்றஞ்சாட்டப்பட்ட புலிக்கல் முரளிகிருஷ்ணனுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு தரப்பு சட்டத்தரணி ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை தன்னுடைய இறுதிவாதத்தை முன்வைத்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்திடம் நியாயத்தை கோரினார். ஏப்ரல் 2 பாலியல் வன்புணர்வு மற்றும் 4 பாலியல் தாக்குதல்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட புலிக்கல் முரளிகிருஷ்ணனின் சட்டத்தரணி தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து தங்கள் இறுதிவாதத்தை முன்வைத்தனர். புலிக்கல் முரளிகிருஷ்ணனுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நிதி மோசடி குற்றச்சாட்டை அரசு தரப்பு முன்னரே கைவிட்டிருந்தது. தற்போது பாலியல் வன்புணர்வு மற்றும் 4 பாலியல் தாக்குதல்கள் பற்றிய விடயங்களிலேயே தீர்ப்பு அளிக்கப்பட உள்ளது. 2 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் வாழ்கின்ற லண்டனில் 40க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் உள்ளன. ஆலயங்களோடு தொடர்புடையவர்களின் பாலியல் குற்றச்சாட்டுகள் சில ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் லண்டன் தமிழர்கள் இவ்வழக்கின் தீர்ப்பை எதிர்பார்த்திருக்கின்றனர். சாமி என்ற பெயரில் உலா வந்த மோசடி காமுக ஆசாமின் புலிக்கல்லுக்கு 7 ஆண்டுகள் சிறை. தன்னை கடவுள் என்று சித்தரித்து வயது வேறுபாடின்றி பெண்களை பாலியல் பொருளாக நுகர்ந்து தூக்கி எறியும் புலிக்கல் முரளிகிருஷ்ணனுக்கு இன்று 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக புலிக்கல் முரளிகிருஷ்ணனின் காம லீலைகளை அம்பலப்படுத்தி மக்களை விழிப்படைவதில் தேசம் முன்னின்றது. தீர்ப்பு கடவுளையும் மதத்தையும் வைத்துக் கொண்டு, கல்வியை வைத்துக் கொண்டு, பதவி நிலைகளை வைத்துக் கொண்டு பாலியல் லஞ்சம் கோருகின்றவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட மிகச்சிறந்த தீர்ப்பாக அமைந்துள்ளது என்று தேசம் நெட் தெரிவிக்கின்றது. இந்த வழக்கில் மிக துணிச்சலுடன் போராடி இந்த தீர்ப்பினை பெறுவதற்கு முன்வந்த பெண்களுக்கும் மிகவும் கடமைப்பட்டுள்ளது என்றும் தேசம் நெட் தெரிவிக்கின்றது. ஆலயங்களுக்கு உள்ளும் சாமி வேடத்திலும் பல்கலைக்கழகங்களிலும் பேராசிரியர் வேடத்திலும் இன்னும் பல அயோக்கியர்கள் ஒளிந்துள்ளனர். அவர்களும் விரைவில் களையெடுக்கப்பட வேண்டும். மார்ச் 24 முதல் ஆரம்பமான புலிக்கல் முரளிகிருஷ்ணனுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு இன்று ஏப்ரல் 3 மாலை முடிவுக்கு வந்தது. இன்று மாலை 3 மணிக்கு பின் ஊக்குரி நீதிமன்றத்தில் நீதிபதி 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்கினார். நீதிமன்றத்துக்கு புன்முறுவலோடு வந்து சென்ற புலிக்கல் முரளிகிருஷ்ணன் தன்னுடைய ஈனச் செயல்களுக்கு எந்த விதமான மனவர்த்தத்தையும் காட்டிக்கொள்ளவில்லை. புலிக்கல் முரளிகிருஷ்ணன் மீது பாலியல் வன்புணர்வு மற்றும் பாலியல் வன்புணர்வுக்கு முயற்சித்த 2 குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டு அவருடைய குற்றச் செயல்களுக்கு 7 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்படக்கூடாது என்பதை நீதிமன்றம் மிக தெளிவாக தெரிவித்துள்ளது. புலிக்கல் முரளிகிருஷ்ணனுக்கு எதிராக மற்றொரு பெண் வைத்த 3 பாலியல் தாக்குதல் வழக்குகளில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. குறித்த பெண் இந்த மோசடி ஆசாமிக்கு 128,000 பவுன்களையும் வழங்கியிருந்தார். அதாவது ஆசாமியின் சேரிட்டிக்கு நன்கொடையாக கொடுத்திருந்தார். அந்த மோசடி குற்றச்சாட்டும் முன்னரே கைவிடப்பட்டது. லண்டன் பானட் பகுதியில் கோயில் அமைத்து மக்களை ஏமாற்றி வருகின்ற இந்த கள்ளச்சாமியை வணங்குவதற்கு லண்டனில் பல பாகங்களில் இருந்தும் பக்தர்கள் சென்று வருகின்றனர், கும்பிடுகின்றனர். இன்றைய தீர்ப்பை கேட்டு இந்த கூட்டம் நீதிமன்றில் கண்ணீரும் விட்டது. இந்த கூட்டங்களையும் காமுகனாக அறியப்பட்ட பிரேமானந்தாவை கும்பிட்ட முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரனையும் மற்றுமொரு காமுகனான சீமானையும் களையெடுக்க எங்களுக்கு ஒரு ஈவேரா பெரியார் போதாது என்றும் அவர் போன்று இன்னும் 100 பெரியார் உருவாகி தமிழ் சமூகத்தை காக்க வேண்டும் என்றும் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். தீர விசாரிக்காமல் தவறான காணொலிகளை பரப்ப வேண்டாம். கடந்த மார்ச் 31ஆம் தேதி போலீசாரின் கடமைகளுக்கு சிலர் இடையூறு ஏற்படுத்தும் காணொலி வெளியாகியிருந்தது. தங்கள் மீது பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக ஒரு பக்கசார்பான காணொலி சில தினங்களுக்கு முன் வைரலாகியிருந்தது. போலீசாரின் மிலேச்சித்தனம் என்ற குற்றச்சாட்டோடு இந்த காணொலி பரப்பப்பட்டிருந்தது. ஆனால் உண்மை விவரம் இதற்கு மாறாக உள்ளது. போக்குவரத்து வீதிகளை மீறியவர் போக்குவரத்து போலீசாரோடு தகராற்றில் ஈடுபட்டு வீட்டுக்குள் ஓடி வந்தொழிந்துள்ளார். சம்பந்தப்பட்ட சந்தேக நபரை பிடிக்க சென்ற பாதுகாப்பு போலீசாரை தமது கடமையை செய்ய விடாமல் அங்கிருந்த பெண்கள் கத்தி கூச்சலிட்டதாக தெரிய வருகின்றது. நிலாவளியில் போலீசாரின் போக்குவரத்து கடமைக்கு இடையூறு விளைவித்த 5 இளைஞர்களும் ஒரு பெண்ணுமாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக
நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களை கைது செய்ய நிலாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை நிலாவளி போலீஸ் பிரிவில் தலைக்கவசம் அணியாமல் மற்றும் அதிக சத்தத்தை எழுப்பியவாறு மோட்டார் சைக்கிளில் சென்றோரை கைது செய்ய முற்பட்ட போக்குவரத்து போலீசாரை கடமையை செய்ய விடாது இளைஞர் குழு ஒன்று தடுத்திருந்தது. அத்துடன் போலீசாரை அருகிலுள்ள வீடொன்றுக்குள் அடைத்து வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரியான சம்பவம் ஒன்று ஜாலிலும் அண்மையில் இடம்பெற்று வைரலாகியிருந்தது. இவற்றின் உண்மையை கண்டறியாமல் இவற்றை இனவாத கண்ணோட்டத்துடன் தங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் போக்கும் சில அரசியல் கட்சிகளால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி சில பெண்களின் படங்களை நிர்வாணமாக்கி பதிவேற்றி வைரலாக பரப்பியிருந்தது. இவ்வாறு கிளிமுழங்காவில் ஆரம்ப வைத்தியசாலை பற்றியும் அர்ச்சுனாவின் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி மிக தவறான பதிவுகளை வெளியிட்டிருந்தனர். அதற்கு எதிராக முழங்காவில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கட பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களை பற்றி பாடசாலை வளர்ச்சி பொறுக்காத ஒரு சிலர் வந்து தப்பான வழியிலே அவர்களை பற்றி கேவலமாக ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற முகநூல் பக்கத்தில் வந்து எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த முகநூல் பக்கமானது வந்து கடந்த மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. கடந்த 12ஆம் 13ஆம் தேதியிலே இதில் வந்து முதலாவது பதிவுகள் இடப்பட்டிருக்கு. அதில் வந்து அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில பாலியல் சம்பந்தம் லஞ்ச ஊழல் மோசடி குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சருக்கு 16 ஆண்டுகள் சிறை. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கில் வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் SM ரஞ்சித் அவரின் மைத்துனி சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு இந்த தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் ஏப்ரல் 1ஆம் தேதி விதித்திருந்தது. 2012 மற்றும் 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் SM ரஞ்சித் சமரகோன் வடமத்திய மாகாணத்தின் முதலமைச்சராக செயல்பட்ட போது அவரின் தனிப்பட்ட செயலாளராக சாந்தி சந்திரசேன பணியாற்றினார். லஞ்சம் ஊழல் பெற்றது மற்றும் அதற்கு அரசு அதிகாரிகளை தூண்டியமை உள்ளிட்ட குற்றங்களிலேயே அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜாலில் வடக்கில் கைவிடப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. வடக்கில் கைவிடப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் யுனிசெப் பிரதிநிதிகளிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் ஆன பின்னும் வடக்கில் அனாதரவாகும் நிலைக்கு சிறுவர் சிறுமியர் தள்ளப்படுகின்றனர். வறுமை, பெற்றோர் மறுமணம் ஆகியவற்றால் சிறுவர் இல்லங்களில் சேர்ப்பதற்காக அனுமதி கோரும் சிறுவர்களின் எண்ணிக்கை வடக்கில் அதிகரித்து செல்வதாகவும் இது புதியதொரு சவாலாக மாறியுள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிக்கின்றார். மேலும் வடக்கில் சிறுவர் துஷ்பிரயோகம், இளவயது கற்பம் என்பன முன்னிய காலங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகரித்துள்ளன. மேலும் அரசு சிறுவர்களை இவ்வாறான இல்லங்களுக்கு கொண்டு வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்துகின்றது. ஆனால் மறுபக்கத்தில் சிறுவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் அவர்கள் வீடுகளில் துன்புறுத்தல்களை எதிர்நோக்க நேரிடும் என்பதும் கவனிக்கத்தக்கது. மேலும் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை தங்க வைப்பதற்கான இல்லங்களோ போதை வஸ்துக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்பதற்கான புனர்வாழ்வு இல்லங்களோ வடக்கில் இல்லை என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஜாலில் கடவுச்சட்ட அலுவலகம். ஜாழ்ப்பாணத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் புதிய பிராந்திய அலுவலகம் விரைவில் அமைக்கப்பட உள்ளது. ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த அலுவலகத்தை ஆரம்பிப்பதற்கான அனுமதி நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. வடமாகாண மக்கள் அதிக அளவில் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து வருகின்றனர் என்பதால் துரிதமான சேவைகளை வழங்கும் நோக்குடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய அலுவலகத்தால் பொதுமக்களின் நேரம் மற்றும் பண விரயம் தவிர்க்கப்படும். ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதற்கான யோசனை முன்மொழியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் கட்டாயமாகிறது. அரசாங்கம் வரி செலுத்தாமல் தவிர்ப்பதை குறைக்கும் நோக்குடன் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் சேவைகளுக்கு வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த நடைமுறை வாகன பதிவு புதுப்பித்தல், உரிமையாளர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளுக்கும் பொருந்தும். நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும அரசு நிதி தொடர்பான குழு கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். வரி செலுத்துவதை தவிர்ப்பதை தடுக்கும் நோக்குடன் வங்கி கணக்குகளை ஒன்றிணைக்கும் திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த உள்ளது. இலங்கையின் மொத்த தொழிலாளர் படை 8 மில்லியனாக இருந்தாலும் வருமான வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை 8 லட்சம் மட்டுமே என்பதால் வரி வசூலில் குறைவு ஏற்படுகின்றது. நாட்டின் வரி செலுத்தும் நபர்களின் சதவீதம் மொத்த மக்கள் தொகையில் 10% மட்டுமே என்ற விவாதம் அரசு நிதி தொடர்பான குழுவில் கவலைக்குரியதாக விவாதிக்கப்பட்டது. எலான் மஸ்கின் அரசியலால் ரெஸ்லாவை வெறுக்கும் ஐரோப்பிய சந்தைகளில் ரெஸ்லா கார் விற்பனை மார்ச் மாதத்தில் மீண்டும் குறைந்துள்ளது. ஜெர்மனி, பிரித்தானியா, பிரான்ஸ், நெதர்லாந்து உள்ளிட்ட முக்கிய சந்தைகளில் விற்பனை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. சீனாவின் போட்டி அதிகரித்து வருவதாலும் ரெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கின் அரசியல் கருத்துகளுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளதாலும் சாரதிகள் ரெஸ்லா மின்சார கார் பிரான்ச்சை தவிர்ப்பதாகவே தரவுகள் தெரியவந்துள்ளது. இந்த விற்பனை வீழ்ச்சி ரெஸ்லாவின் சந்தைப்படுத்தல் திட்டங்களை மறு ஆய்வு செய்ய தூண்டியுள்ளது. ரெஸ்லா நிறுவனம் தன்னுடைய விற்பனையை மீண்டும் உயர்த்துவதற்காக புதிய கார்களை அறிமுகம் செய்து வருகின்றது. அத்துடன் விலை குறைப்புகளையும் பரிசீலிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மலிவு விலையில் சத்தான உணவுகளை வழங்கும் திட்டம்.
நாரகன்பேட்டாவில் உள்ள தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையால் பலஸ்த உணவகத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொதுமக்களுக்கு சத்தான உணவுகளை மலிவு விலையில் வழங்குவதற்குமான புதிய திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தை விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்தா தொடங்கி வைத்தார். இது NPP அரசாங்கத்தின் புதிய முயற்சியாகும். தேசிய உணவு ஊக்குவிப்பு வாரியம், சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கிரீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டுள்ளது. மக்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட ஆரோக்கியமான உணவுகளை 200 ரூபாய்க்கு குறைந்த விலையில் கிடைக்கும். அத்துடன் இந்த சமச்சீரான உணவு தொகுப்பானது பொது மற்றும் தனியார் உணவகங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சமைத்த உணவுகள் மாத்திரமன்றி பல்வேறு உள்ளூர் பதப்படுத்த உணவுப் பொருட்களும் மற்றும் சத்தான சிற்றுண்டிகளும் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் விற்பனை செய்யப்படும். இதே மாதிரியான ஒரு உணவகமே வடமாகாணத்தில் அம்மாச்சி உணவகம் என்ற பெயரில் இயங்குகிறது. அம்மாச்சியின் சுத்த சைவ ஆரோக்கியமான இயற்கை உணவை எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் வாங்கலாம். 50 ரூபாய் பெறுமதியான காளான் மரக்கறி சூப் முதல் பலரசத்துடன் கூடிய 200 ரூபாய்க்குள்ளேயே வயிற்றை நிரப்பும் உணவை அம்மாச்சி உணவகத்தில் பெறலாம். தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகம் மிக குறைந்த விலையான 5 ரூபாயில் தரமான உணவை வழங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் ஏப்ரல் 2 முதல் ETA அமலுக்கு வருகிறது. ஐரோப்பிய குடிமக்கள் பிரித்தானியா செல்லும் போது ஏப்ரல் 2 முதல் மின்னணு பயண அங்கீகாரம் பெற வேண்டும். குழந்தைகள் உட்பட அனைவருமே ETA பெற வேண்டும். ETA மூலம் பயணிகள் 2 ஆண்டுகள் அல்லது அவர்களின் பாஸ்போர்ட் காலாவதியாகும் வரையிலான காலப்பகுதிக்குள் பிரித்தானியாவுக்கு பலமுறை செல்ல அனுமதி பெறலாம். ஆனால் ஒவ்வொரு பயணமும் அதிகபட்சம் 6 மாதங்கள் வரை மட்டுமே இருக்க முடியும். ஐரோப்பிய பயணிகளுக்கு மார்ச் 5 முதலே ETA பெறுவதற்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுவிட்டது. விசா, வேலை, கல்வி அனுமதி உள்ளவர்கள் மற்றும் பிரிட்டிஷ் அல்லது ஐரிஷ் குடிமக்கள் ETA-இலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளனர். பிரித்தானியா தடை செய்த 4 போர்க்குற்றவாளிகள் தரப்பில் ஆராய சிறப்பு குழு நியமனம். முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா, கடற்படை தளபதி வசந்த கர்ணகோட, ராணுவ தளபதி ஜெகத் ஜெகசூரிய மற்றும் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் விநாயக் மூர்த்தி முரளிதரன் உள்ளிட்ட 4 எதிரான பிரித்தானியாவின் தடை தரப்பில் ஆராய அமைச்சரவை சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழு இவ்விடயம் தரப்பில் ஆராய்ந்து மேலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தரப்பில் பரிந்துரைகளை செய்யும். இந்த குழுவில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத், நீதி அமைச்சர் ரஷ்ண நாயக்கார மற்றும் துணை பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் ஆகியோர் அடங்குகின்றனர். அதே நேரம் ஐக்கிய ராஜ்யத்தின் இந்த தீர்மானம் ஒருதலைப்பட்சமானது என வெளிவிவகார அமைச்சர் அப்போது அதிருப்தி வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு இலங்கை அரசாங்கம் எவ்வித ஒத்துழைப்பையும் வழங்காது என்றும் கூறியுள்ளது. அத்துடன் நாடுகள் மேற்கொள்ளும் இத்தகைய ஒருதலைப்பட்சமான நடவடிக்கைகள் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளை மேலும் சிரமத்துக்குள்ளாக்கும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.